Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 574 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு பெரிய சைஸ் கண்ணு ஒண்ணு பார்த்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. ஐயோ மான்ஸ்டரு, இது நம்மள திங்க போது, இதோட நம்ம சோழி முடிஞ்சது அப்படின்னு பயங்கரமான பீதி. இது வரைக்கும் இப்படி இவங்க பீதியானது இல்ல. அது என்ன பண்ணும், இவங்களை அப்படியே லுக் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு அது பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். என்ன நடக்குது இங்க, கண்டுக்காம போகுது. ஒருவேளை போன வேகத்துல ரிட்டர்ன் வந்து கடிச்சு திங்குமோ என்னன்னு தெரியலன்னு அப்படியே பயத்துல பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பெரிய மான்ஸ்டர் இல்ல, திமிங்கலம். அதுவும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எக்கச்சக்கமா அந்த வழியா போயிட்டு இருக்குங்க. நல்ல வேலை ஏதோ பெரிய மான்ஸ்டர் வந்து அது கூட பயங்கரமா சண்டை போட்டு கப்பல் சின்ன பின்னமாயிருமோன்னு பயந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அப்ப அங்க போயிட்டு இருக்க ஒரு திமிங்கலத்தோட மண்டையை பார்ப்பாங்க. ஏகப்பட்ட டேமேஜ். இதே மாதிரி தானே லாப்பூனோட மண்டையிலையும் டேமேஜ் ஆயிருக்கும். அது செவுத்துல முட்டி முட்டி இந்த மாதிரி ஆயிருக்கும். அப்படின்னா இது லாப்பூனான்னு பார்த்து நம்மளால பயங்கரமா ஷாக் ஆவான். அவனுக்கே எப்படி இருக்குன்னா ப்ரூக்குக்கு எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட அதை விட்டுட்டு வந்து 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சொல்ல போனா அது அவங்களுக்காண்டியே அங்கேயே வெயிட் பண்ணிட்டு வேற இருந்துச்சு. அவன் இதை பார்த்துட்டு அசந்து போயிருவான். லாப்பூனு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா, சூப்பர்ப்பா, வேற லெவல்ல ஆனந்த கண்ணியில என்ஜாய் பண்ணுவான். உசோப்பு வண்ட வண்டியா திட்டுவான். ஏன்னா லாப்பூன் இருக்கிறது கிராண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதுவும் என்ட்ரன்ஸ்ல இருக்குது. அது எப்படி இங்க வரும்? அது மட்டும் இல்லாம இந்த திமிங்கலம் இவங்களை கண்டுக்காம அது பாட்டுக்கு போகுது. லாப்பூனா இருந்திருந்தா இந்நேரம் கப்பலை சுத்தி சுத்தி வந்திருக்காதா? அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ரெட் லைனோட ஹோலுக்குள்ள எல்லாம் பூந்து வர முடியாது. சோ அப்படின்னா இது லாப்பூனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்லுவான். சொல்ல போனா நிஜமாவே அது லாப்பூன் இல்ல. ஆனா இத்தனை திமிங்கலத்தை அட் அ டைம்ல பார்த்தோன்னே எல்லாருமே ஆடி போயிருவாங்க. அப்புறம் எப்படி அந்த திமிங்கலத்துக்கு லாப்பூன் மாதிரியே தலையில ஏகப்பட்ட ஸ்கார்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தா அந்த திமிங்கலத்துக்கு மட்டும் இல்ல, இன்னும் அந்த மாதிரி 4-5 திமிங்கலம் தலையில ஸ்காரோட தான் சுத்திட்டு இருக்குது. அப்படின்னா என்ன, அது லாப்பூன் கிடையாது. ஆனாலுமே திமிங்கலத்தெல்லாம் பார்த்த உடனே நம்ம ப்ரூக்கால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க இருக்க ஒரு திமிங்கலத்தை பார்த்து, லாப்பூனு இனி ஞாபகம் இல்லையா, நான் தான் ரொம்ப பைரட்டு, ப்ரூக்கு இங்க கொஞ்சம் பாருங்கம்மா. உசோப்பு புடிச்சு இல்லுன்னு இழுப்பான். அட மூளைகட்ட சுடுகாட்டு மண்டை, அது உன்னோட திமிங்கலம் இல்ல, அது வேற. தேவையில்லாம போய் செருப்படி வாங்காத, பேசாம இருந்து வண்ட வண்டியா திட்டுவான். இங்க சஞ்சய் காண்டாயிருவான். பின்ன இவங்க என்ன திமிங்கலத்தை பார்க்கவா வந்திருக்காங்க? இவ்வளவு பெரிய வேர்ல்பூல்ல இருந்து அடிச்சு புடிச்சு தப்பிச்சு வெளியில வந்திருக்காங்க. இவங்க வரலனாலும் எப்படியா வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே கப்பல்ல இருக்காங்களான்னு செக் பண்ணும்ல. அதனால ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி செக் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் நமி இருக்கா, ரோபின் இருக்கா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன, போக வேண்டியதானே. நம்ம கப்பல் மட்டும் அந்த திமிங்கலத்து மேல இடிச்சிருந்துச்சு, கண்டிப்பா அழிஞ்சு போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தப்புஸ்டோன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க சாப்பரும் உசோப்பும் வந்து புலம்பானுங்க. அட மூதேவி, எங்க பேரெல்லாம் ஏன்டா கேட்கல? இன்னும் 6 பேர் இருக்கமே, உயிரோட தாண்டா இருக்கும். மூளைகட்ட முட்டா பயல என்ன ஒண்ணு. ஆட விடுங்கப்பா, நீங்க இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்னன்னு நமி ரோபின் இருந்தா மட்டுங்கிற மாதிரி பேசுவான். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டவொடனே அவ எதுவுமே பண்ண மாட்டான். பேசாம இருங்கப்பா. உன்னை இவ்வளவு நேரமா திட்டிட்டு இருந்தவன் நமியே சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, திமிங்கலத்தை மட்டும் பாருங்கடாமா. அதை தாண்டா முன்னாடியே பண்ணிட்டு இருந்தோம். சும்மா இருக்கவங்களை கூப்பிட்டு கடுப்பேத்திட்டு யாரா காடாவாய் மண்டையான்னு பச்சை பச்சையா திட்டுவாங்க. இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் ஒரே சைடா போயிட்டு இருக்கிறதுனால ஓஷன் கரண்ட்டும் அந்த பக்கமா தான் கிரியேட் ஆகுது. அதனால இதை எதிர்த்து இவங்க போறதும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். ஏதாச்சும் ட்ரை பண்ணி கப்பல் திமிங்கலத்து மேல போய் மோதிச்சுன்னா டன் டன் டனகனக்கா. அதனால இந்த திமிங்கலம் எந்த திசையில போகுதோ அந்த திசையிலேயே நம்மளும் போலான்னு சொல்லி கப்பலை கரெக்டா அது டைரக்ஷன்ல திருப்புவாங்க. அப்போ ஒரு திமிங்கலம் கத்துமா, நே ப்ரூ பார்த்துட்டு கண்டிப்பா லாப்பூனும் இங்க இருந்து தான் வந்திருக்கணும், இவங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்போன்னு சொல்லி லாப்பூனை பத்தி அங்க போயிட்டு இருக்க திமிங்கலத்துக்கிட்ட விசாரிப்பான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் திமிங்கலத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க, அவன் இந்த உலகத்தோட இன்னொரு பக்கம் தான் இருக்கிறான், அதுவும் நல்லபடியா இருக்கிறான். லூஃபிய மத்தவங்களும் பார்த்ததை வச்சு சொல்லும் போது அவன் இன்னும் பெரிய சைஸுக்கு மாறி இருப்பான். நீங்க யாருமே அவனை பத்தி கவலையே பட வேண்டாம் அப்படி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே கப்பல் கண்ணா பின்னாடி ஆட ஆரம்பிச்சிடும். அதை மெயின்டைன் பண்ணி ஸ்டேபிள் பண்றதுக்குள்ள கொஞ்சம் படாத பாடுபடுவாங்க. ஆனா ஒரு வழியா ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. சரி, இனி இந்த திமிங்கலத்தை வச்சே நம்ம அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ப்ரூக்கு லாப்பூனை நினைச்சு பாட ஆரம்பிச்சிருவான். அந்த பாட்டை கேட்கறதுக்கும் நல்லா இருக்குமா. சோ எல்லாருமே ரசிச்சு அதை கேட்டுட்டு போவாங்க. நம்மளுக்கு கேட்கறாங்க, அதெல்லாம் ஓகே. நம்மளுக்கு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்குதே திமிங்கலம், அதுங்களுமே பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு போவாங்க. அதனாலே என்ன பண்ணும், ஒரு திமிங்கலம் இவங்களை புடிச்சு இழுத்துக்கிட்டு போகும். உடனே சந்தோஷம், பரவாயில்லையே நம்மளுக்கு ரைடெல்லாம் தர்றாங்க, அப்படியே டிராவல் பண்ணி போவான்பா. நமி செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னா நேரா மேல நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுக்கு மேல தானே போகணும், அதனால இதுலயே டிராவல் பண்ணிடலான்னு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா போவாங்க. அப்படியே லாங் ஷாட்ல காட்டுறாங்க ஏகப்பட்ட திமிங்கலம். சோ எப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி போக போக மேல ஒரு வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்க நியூ வேர்ல்டுக்கு வந்துட்டாங்கன்னு. லூஃபிக்கெல்லாம் எப்பண்டா நியூ வேர்ல்ட பாப்போம்னு பயங்கரமான ஆர்வம். அதனால அடிச்சு புடிச்சு கப்பலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். எல்லாருமே இத்தனை நாளா கஷ்டப்பட்டது எல்லாமே இங்க வர்றதுக்காக தானே. சோ இந்த நியூ வேர்ல்டுக்கு வர்றதுக்காக இவங்க 2 வருஷம் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் எடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே கேப் விடாம யோசிச்சு பார்ப்பாங்க. என்ன ஒரு வழியா நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காவும் மாறிட்டாங்க. நியூ வேர்ல்டு கிட்டே வந்துட்டாங்க. வெளிச்சத்துக்கு பக்கத்துல போக போக கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 10 9 8 7 வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் போது சும்மா சட்டுன்னு பிச்சுக்கிட்டு
வெளியில வருவாங்க. அவ்வளவுதான், நியூ வேர்ல்டுக்கு ஒரு வழியா வந்தாச்சு. சுத்தி அந்த இடமே கருகும்னு பயங்கரமா இருக்குது. நம்ம சாதிச்சிட்டோம், நியூ வேர்ல்டுக்கு வந்துட்டோம் பாங்க. அந்த திமிங்கலம் எல்லாம் அப்படியே நட்ட குத்துக்கு நின்னுட்டு இருக்கும். இவங்க கப்பல் மட்டும் அப்படியே ஃபிளைங்ல வரும். ஐயோ இவ்வளவு ஹைட் வந்துட்டோமே, செலிப்ரேட் பண்ற நேரமாடா இது, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும் போதே நேரா ஒவ்வொரு திமிங்கலம் தலையிலயா ஜம்ப் பண்ணி ஒரு வழியா சேஃப்டியா கடலுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஒசோ பார்த்துட்டு ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க லாப்பூனை பார்த்தோம்னா உங்களை பத்தி கண்டிப்பா சொல்லுவோம். லாப்பூனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உடம்ப நல்லபடியா பாத்துக்குங்கப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் வேற. லூஃபி இருந்துகிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, சரி ரைட்டு அதெல்லாம் கிளம்பிடுங்க. சரி இங்கேயாச்சும் நார்மலா போலான்னு பார்த்தா கப்பல் கண்ணா பின்னான்னு கொந்தளிக்குது. ஒரு ஸ்டேபிளாவே இல்ல. மேல இருந்து தண்டரும் வேற லெவல் அடிக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நியூ வேர்ல்டு ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்குது. காத்து வேற பலமா இருக்குதா. இதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நீடுல செக் பண்ணி பார்த்தா அது ஒரு சைடு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும். சரி ரைட்டு அப்படியே டிராவல் பண்ணுவோன்னு கஷ்டப்பட்டு அந்த அலையில ஏறி 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 இறங்கிட்டு போவாங்க. அப்ப தூரத்துல ஏகப்பட்ட கப்பலை பார்ப்பாங்களா. ரைட்டு பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு, இனி செஞ்ச வேண்டியதான் பானுங்க. அட அது வேற எந்த கப்பலும் இல்ல, மெரைன் கப்பல். இன்னைக்கு ஒரு போடு போற்ற வேண்டியதான்னு சந்தோஷமா சொல்லுவானுங்க. அந்த டைம் அந்த நேவி கப்பல் பொறுமையா நம்ம மாலையில நோக்கி வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.